12ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல உல்பிட் அப்படின்ற கிராமத்துல மக்கள் அறுவடையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஓநாய் குழியிலிருந்து 2 குழந்தைகள் வெளிப்படுறத அவங்க பாக்குறாங்க. பார்க்க பச்சை நிறத்துல இருந்த அவங்க சகோதரன் சகோதரி மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. புரியாத ஏதோ ஒரு மொழி பேசியிருக்காங்க. அவங்களோட உடையும் பரிச்சயமே இல்லாத உடையா தான் இருந்திருக்கு. ரிச்சர்ட் டி அப்படின்றவர் 2 குழந்தையும் தங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க அவர் சாப்பிடறதுக்கு உணவு அளிச்சிருக்காரு. 2 குழந்தைங்களும் மித்த உணவு எல்லாத்தையுமே மறுத்துட்டு பீன்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. போக்குல அவங்க எல்லாவித உணவும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட தோல் நிறம் மாறி சாதாரண நிறத்துக்கு வருது. 2 குழந்தையில அந்த பையனுக்கு மட்டும் உடம்பு முடியாம போகவே அவன் இறந்தும் போறான். பெண் குழந்தை மட்டும் இயல்பா வளர்ந்து ஆங்கிலம் பேசவும் கத்துக்கிறா. ஆங்கிலம் பேச தொடங்கின உடனே தான் செயின்ட் மார்ட்டின் அப்படின்ற இடத்துல இருந்து வந்ததாகவும், அங்க சூரிய உதயமே கிடையாது, அப்படி இந்தி மாதிரி உள்ள வெளிச்சம் தான் இருக்கும் அப்படின்னும், அங்க எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. கூட ஆடு மேய்க்கும் போது ஆடுகள் ஒரு குகைக்குள்ள போனதாகவும், அதை தொடர்ந்து இந்த குழந்தைங்களும் போயிருக்காங்க. அவங்க அப்படியே இந்த இடத்துக்கு வந்ததா சொல்றாங்க. ஆக்னஸ் அப்படின்னு பேர் சூட்டப்பட்டது.